நீங்க கூட தான் அண்ணா திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது, நான் முதலமைச்சர் இருக்கும் போது நெடுஞ்சாலைத்துறையிலே முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு தொடர்ந்தீங்க. அந்த வழக்கை நான் சந்தித்தேன். உச்சநீதிமன்றம் சென்றது, மீண்டும் உயர்நீதிமன்றம் வருகின்ற பொழுது அந்த வழக்கை தொடர்ந்த உங்களுடைய கட்சியை சேர்ந்த அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார். ஆனால் நான் மறுத்தேன். நான் இந்த வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன கட்சியினுடைய தொண்டனாக இருக்கின்றேன். உங்களை போல உச்சநீதிமன்றம் ஒரு அமைச்சரை பார்த்து கேட்கின்றது, இன்றைக்கு அமைச்சரா தொடர்றீங்களா, தொடர வேண்டுமா வேண்டாமா என்று. அப்பொழுது கூட அந்த அமைச்சரை நீக்கவில்லை. ஆனால் என் மீது நீ குற்றம் சுமத்தினீர்கள். நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று நிரூபித்தவோம் அண்ணா திமுக. எங்களுக்கு மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை.